Hatch and slack pathway in photosynthesis in plant physiology. 1965 வரையும் பிளான்ட்ஸ்ல கார்பன் டை ஆக்சைடை ஃபிக்சேஷன் பண்ற சைக்கிள் வந்து கேல்வின் சைக்கிள் இல்லை C3 பாத்வே தான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் 1965லேயே இந்த ஹியூகோ பீட்டர் கொட்டாசாக், ஹட் அண்ட் பர்ன், எனக்கு இந்த இவரோட பிக்சர் தான் கிடைச்சதே தவிர அவங்க 2 பேர் பிக்சர் கிடைக்கல. ஸோ பீட்டர், இந்த ஹியூகோ பீட்டர் கொட்டாசாக், ஹட் அண்ட் பர்ன், இவங்க 3 பேரும் வந்து C4 பிளான்ஸில் C4 பிளான்ஸ், அதாவது C4 பிளான்ஸ்ன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னன்றது நான் அப்புறமா சொல்கிறேன். ஸோ இன்னொரு சைக்கிள் நடக்குது. அதை அவங்க எதில் கண்டுபிடிச்சாங்கன்னா சுகர் கேனில் கண்டுபிடிச்சாங்க. ஸோ அது வந்து டை கார்பாக்சிலிக் பாத்வேன்னு சொல்லலாம், C4 பாத்வே இல்லை C4 சைக்கிள்னு சொல்லலாம். இவங்க இந்த 3 பேர் கண்டுபிடிச்சாங்க இல்லையா, அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணவங்க தான் ஹேட்ச் அண்ட் ஸ்லாக். இவங்களோட நேமும் இந்த சைக்கிளுக்கு வந்துடுச்சு. ஹேட்ச் அண்ட் ஸ்லாக் பாத்வே, C4 சைக்கிள், டை கார்பாக்சிலிக் ஆசிட் பாத்வே, டை கார்பாக்சிலேஷன் பாத்வேன்னு இத்தனை பேர் இதுக்கு இருக்கு. இப்போது இந்த C4 பாத்வேவை ஓட ப்ராடக்ட், மெயின் ப்ராடக்ட்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா மேலேட் அண்ட் அஸ்பார்டேட் அப்படியும் சொல்லலாம், மேலிக் ஆசிட் அண்ட் அஸ்பார்டிக் ஆசிடும் சொல்லலாம். இதுதான் மெயின் காம்பனன்ட்ஸ். அண்ட் இது வந்து ஆல்டர்னேட், அதாவது C3 சைக்கிளுக்கு ஒரு ஆல்டர்னேட் பாத்வேவாக இருக்குது. கார்பன் டை ஆக்சைடை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆல்டர்னேட் பாத்வேவாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா செவரல் கிராசஸ், அதாவது ட்ராபிக்கல் கிராசஸில் நாம் இதை பார்க்கலாம். இது வந்து கரும்பு, இதுதான் கரும்பு, இது ட்ராபிக்கல் கிராசஸ். ஓகே, அதில் இந்த சைக்கிள் நடக்கிறத நம்ம பார்க்கலாம் C4 பிளான்ட். அது மட்டும் இல்லாமல் 1000 ஸ்பீஷீஸ் ஆஃப் பிளான்ட்ஸ்லேயும் இந்த C4 பாத்வே நடக்குதுன்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. C4 சைக்கிள் நடக்கிறது. அந்த 1000ல் 300 வந்து டைகாட்ஸும் அண்ட் த ரெஸ்ட் வந்து மொனோகாட்ஸ். அப்போ 1000ல் 300 டைகாட்ஸ் போச்சுன்னா 700 மொனோகாட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த C4 பிளான்ட்ஸ் வந்து எர்த்தில் 5% பிளான்ட் பயோமாஸாக இருக்குது. ஸோ இந்த C4 பிளான்ட்ஸ் வந்து 5% எர்த்தோட பயோமாஸாக இருக்குது. அந்த 1% வந்து நோன் பிளான்ட்ஸ், அதாவது அந்த C4 பிளான்ட்லேயே ரிலேஷன்ஸ் அந்த மாதிரி நோன் பிளான்ட் ஸ்பீஷீஸாக இருக்குது. ஸோ C4 பிளான்ட்ஸ் வந்து 5% எர்த்தில் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க பிளான்ட்டோட பயோமாஸாக. அந்த 1% வந்து நோன் பிளான்ட், அதாவது ஆஃப் இட்ஸ் நோன் பிளான்ட் ஸ்பீஷீஸோட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் ஸ்கேர்சிட்டி ஏற்படுது இல்லையா, ஸோ திஸ் ஸ்கேர்சிட்டி, அதாவது 1% ஸ்கேர்சிட்டி ஏற்படுது இல்லையா, ஸோ அதை அவங்க எப்படி சரி பண்ணுறாங்கன்னா இந்த டெரஸ்ட்ரியல் கார்பன் ஃபிக்சேஷன் 30% வச்சு. ஸோ 30% டெரஸ்ட்ரியல் கார்பன் ஃபிக்சேஷனை யார் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க? C4 பிளான்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இதோட ப்ரொப்போர்ஷன் நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம்னா, அதாவது C4 பிளான்ட்ஸோட ப்ரொப்போர்ஷனை இன்க்ரீஸ் பண்ணோம்னா பயோசெக்வஸ்ட்ரேஷன்னா இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸஸான கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், நைட்ரஸ் ஆக்சைடு இந்த மாதிரி இருக்கு இல்லையா, அதை வந்து அந்த பிளான்ட்டுக்குள்ளே ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கலாம். அதுதான் பயோசெக்வஸ்ட்ரேஷன்னா ஸ்டோரேஜ் ஆஃப் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ். அது மட்டும் இல்லாமல் அதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? இப்போ வந்து கார்பன் டை ஆக்சைடு அதில் ஸ்டோர் பண்ணால் அது எதுக்கு யூஸ் ஆகுது? ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுறதுக்கு, அதாவது பயாலஜிக்கல் ப்ராசஸ்க்கு யூட்டிலைஸ் பண்ணுறதுக்காக கார்பன் டை ஆக்சைடை ஸ்டோர் பண்ணுற அந்த ஒரு ப்ராசஸை தான் பயோசெக்வஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. பயோசெக்வஸ்ட்ரேஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கிளைமேட்டிக் சேஞ்ச் நடக்காமல் அவாய்ட் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தட், ஸ்ட்ராட்டஜினா ஒரு மெத்தட். இப்போ நம்ம குளோபல் வார்மிங்னு பேசுகிறோம் இல்லையா, ஸோ குளோபல் வார்மிங்னா என்னது? அதாவது நம்மளோட இந்த எர்த் வந்து ஹீட் ஆகிட்டுருக்கு. இதனால வந்து கிளைமேட்டிக் சேஞ்சஸ் எல்லாம் அதிகமாகுது. ஸோ அந்த ஹீட் ஆகிறதுக்கு யார் காரணம் பார்த்தீங்கன்னா நாம் விடுற, அதாவது நம்ம பண்ணுற அந்த பொல்யூட்டட் ஐட்டம்ஸ், அதில் நிறைய வெளியில் வர்றது பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், நைட்ரஸ் ஆக்சைடு அண்ட் CFC
அந்த மாதிரி நிறைய காம்பவுண்ட்ஸ் வெளியில் வருது. அதுதான் வந்து எர்த்தோட ஹீட் அதிகப்படுது, அட்மாஸ்பியரிக் ஹீட் வந்து அதிகமாகுது. இதனால் கிளைமேட்டிக் சேஞ்சஸ் ஏற்படலாம். ஆனால் நாம் இந்த C4 பிளான்ஸை யூஸ் பண்ணோம்னா, எர்த்தில் அதிகப்படியாக நம்ம வச்சோம்னா இருந்துச்சுன்னா இந்த கிளைமேட்டிக் சேஞ்சை அவாய்ட் பண்ணலாம். இந்த ஒரு மெத்தடை யூஸ் பண்ணலாம், பயோசெக்வஸ்ட்ரேஷனை. ஸோ இந்த C4 பிளான்ஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 2 ஃபேஸஸ் தேவை. ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து ஸ்ட்ரோமா ஆஃப் மீசோஃபில் செல்ஸ். அதாவது இந்த C4 பிளான்ட்ல 2 டைப்ஸ் ஆஃப் குளோரோபிளாஸ்ட் இருக்குது. ஒன்று வந்து வித் கிரானா, இன்னொன்று வந்து வித்தவுட் கிரானா. ஸோ ஓகேவா, அதாவது மீசோஃபில் செல்ஸில் இருக்கிறது ஸ்ட்ரோமா, அதாவது மீசோஃபில் செல்ஸும் பண்டில் ஷீத்தும். இப்போ ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து எங்கே நடக்குது? ஸ்ட்ரோமா ஆஃப் மீசோஃபில் செல்ஸ். ஸோ ஸ்ட்ரோமா ஆஃப் மீசோஃபில் செல்ஸில் கார்பன் டை ஆக்சைடு அக்செப்ட் பண்ணுற மாலிக்யூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா 3 கார்பன் காம்பவுண்ட் ஃபாஸ்போஈனால் பைருவிக் ஆசிட், இல்லை பைருவேட்டுன்னு கூட சொல்லுவாங்க, PEP. ஸோ இதுதான் கார்பன். இப்போ நம்ம தட் இஸ் கேல்வின் சைக்கிளில் ஃபஸ்ட்டு கார்பன் காம்பவுண்ட் எது? RUBP தான் அந்த கார்பனை அக்செப்ட் பண்ணுற காம்பவுண்டு. அதே மாதிரி இந்த சைக்கிளில் ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணுற கார்பன் டை ஆக்சைடு அக்செப்ட் பண்ணுற மாலிக்யூல் எதுன்னா PEP, ஃபாஸ்போஈனால் பைருவிக் ஆசிட் ஆர் பைருவேட். எது ஃபார்ம் பண்ண போகுது? ப்ராடக்ட் என்ன வரப்போகுது? கார்பன் டை ஆக்சைடும் PEPயும் ஜாயின் பண்ணி என்ன கொண்டு வர போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 4 கார்பன் காம்பவுண்டான ஆக்சாலோ அசிட்டிக் ஆசிட், OAA. ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகிற அந்த ப்ராடக்ட் வந்து 4 கார்பன் காம்பவுண்ட். அதனால தான் இந்த சைக்கிளுக்கு என்ன பேர் வச்சாங்க? C4 சைக்கிள் ஆர் C4 பாத்வே. இன்னொன்னும் சொல்லியிருக்கேன், டை கார்பாக்சிலிக் ஆசிட் பாத்வே. ஸோ ஏன்னா ஆக்சாலோ அசிட்டிக் ஆசிட்ல 2 கார்பாக்சிலிக் குரூப்னா COOH, அது ஆசிட் குரூப். அதில் எத்தனை இருக்குது கார்பாக்சிலிக் ஆசிட்? 2 இருக்குது. அதனால் இதை நாம் என்னன்னு சொல்கிறோம்? டை கார்பாக்சிலிக் ஆசிட் பாத்வே அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 2 கார்பாக்சிலிக் ஆசிட் இருக்கிறதுனால டை கார்பாக்சிலிக் ஆசிட் பாத்வேன்னு சொல்லலாம். ஸோ இப்போ இந்த கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்சேஷன் வந்து 2 ஃபேஸஸ். ஒன்று வந்து மீசோஃபில், இன்னொன்று வந்து பண்டில் ஷீத். அதனால் 2 கார்பாக்சிலேஷன் நடக்குது. டை கார்பாக்சிலேஷன் பாத்வே, அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன். ஏன்னா இங்கேயே பார்த்துருப்பீங்க நீங்கள், இது வந்து மீசோஃபில் செல்ஸில் ஒன்று நடக்குது, அப்புறமா பண்டில் ஷீட்டில் ஒன்று நடக்குது. ஸோ அதனால் இது நம்ம என்ன 2 இடத்துல கார்பாக்சிலேஷன் நடக்குது. இங்கே பாருங்கள், இங்கே ஒன்று நடக்குது, இது கேல்வின் இங்கே ஒன்று நடக்குது. அதே மாதிரி இங்கே ஒரு கார்பன் டை ஆக்சைடு வந்து ஃபிக்ஸ் பண்ணுது. அப்போ 2 கார்பாக்சிலேஷன் இங்கே 2 இடத்துலையும் நடக்கிறதுனால அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? டை கார்பாக்சிலேஷன் பாத்வே. ஓகே, அண்ட் இது எதோட அடாப்ட் ஆயிருக்கு? எந்த பிளான்ஸ் இது அதிகமாக அடாப்ட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ட்ராபிக்கல், சப்ட்ராபிக்கல் பிளான்ஸ். அவங்க வந்து வார்ம் அண்ட் ட்ரை கண்டிஷனில் வளருவாங்க. அப்படிப்பட்ட கிராசஸ் பிளான்ட் ட்ராபிக்கல் அண்ட் சப்ட்ராபிக்கல் பிளான்ஸ் ஆர் கிராசஸ், ஓகே, பிளான்ஸ், அவங்க தான் இதுக்கு நிறைய அடாப்ட் ஆயிருக்காங்க. C4 பிளான்ஸ். இப்போ வந்து கார்பன் டை ஆக்சைடை ஃபிக்ஸ் பண்ணுறதுனால மினிமம் லாஸ் வந்து ஆப்சன்ஸ் ஆஃப் ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் நடக்கும்போது கொஞ்சமாக தான் அந்த என்னது ஆக்சிஜன் அந்த லாஸ் மினிமமாக தான் இருக்குது. ஸோ ஃபிக்சேஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு வித் மினிமம் லாஸ் இஸ் டியூ டு த ஆப்சன்ஸ் ஆஃப் ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன். ஏன்னா C4 பிளான்ஸில் ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் அங்கே நடக்கிறது இல்லை. ஸோ அந்த லாஸ் வந்து கொஞ்சம், அதாவது கம்மியாக இருக்குது ஃபிக்ஸ் பண்ணும்போது. ஓகே, அண்ட் இப்போது இந்த C4 பிளான்ஸில் ஒரு கார்பன் டை ஆக்சைடை மாலிக்யூலை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ATP தேவைப்படுதுன்னா 5 ATP and 2 NADPH2. 1 மார்க்கில் கேட்கலாம். ஸோ ஒரு கார்பன் டை ஆக்சைடு, அதாவது C4 பிளான்ஸில் ஒரு கார்பன் டை ஆக்சைடை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு 5 ATPயும் 2 NADPH2வும் தேவைப்படுது. ஸோ இப்போ ஸ்டேஜ் 1ல் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்போஈனால் பைருவிக் ஆசிட் வந்து கார்பன் டை ஆக்சைடோடு சேருது. சேர்ந்தா நம்மளுக்கு என்ன கிடைக்குது? இது வந்து நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லையா, PEP வந்து
கார்பன் டை ஆக்சைடை அக்செப்ட் பண்ணுது. இப்போ சேர்ந்த உடனே நம்மளுக்கு என்ன கிடைக்குது? ஆக்சாலோ அசிட்டிக் ஆசிட் OAA. அப்போ சும்மா நடக்காது இல்லையா, ஏதோ ஒரு கேட்டலிஸ்ட் தேவை. அந்த கேட்டலிஸ்ட் எது? பெப் கார்பாக்சிலேஸ். ஸோ இந்த பெப்போட கார்பன் டை ஆக்சைடு சேர்ந்து பிளஸ் பெப் கார்பாக்சிலேஸ் என்சைனோட சேர்ந்து நம்மளுக்கு என்ன கொடுக்குது? ஆக்சாலோ அசிட்டிக் ஆசிடை கொடுக்குது. இது எங்க நடக்குது? மீசோஃபில் செல்ஸ்ல நடக்குது. அப்புறமா இந்த ஆக்சாலோ அசிட்டிக் ஆசிட் என்னவா மாறுது? மேலிக் ஆசிடா, அஸ்பார்டிக் ஆசிடா, அப்புறமா எங்க போகுது? பண்டில் ஷீத்துக்கு போகுது. யார் மூலமா? பிளாஸ்மோடெஸ்மேட்டா மூலமா. இப்போ என்ன நடக்குதுன்னு இப்போ நான் ஃபர்ஸ்ட் மீசோஃபில்ஸ்ல நடக்கிற இந்த சைக்கிளை மட்டும் நான் சொல்றேன். இப்போ மீசோஃபில் செல்ஸ்ல பெப் கார்பாக்சிலேஸ் இருக்காங்களா? பாஸ்போயினால் பைருவிக் ஆசிட் பெப் இருக்காங்களா? இந்த கார்பன் டை ஆக்சைடு எங்க இருந்து வருது? காத்துல இருந்து மீசோஃபில் செல்ஸ்குள்ள நுழையுதா? நுழைஞ்ச உடனே அவங்கள யார் அக்செப்ட் பண்றாங்க? பெப் அக்செப்ட் பண்றாங்களா? இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்த உடனே நம்மளுக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்குது? 4 கார்பன் காம்பவுண்டான OAA. OAA என்ன? ஆக்சாலிக் அசிட்டிக் ஆசிட். ஸோ இந்த என்சைம்ஸால அஸ்பார்டிக் ஆசிடாவும் மேலிக் ஆசிடாவும் மாறுறாங்களா? இப்போ இதுல பாத்தீங்கன்னா இந்த மேலிக் ஆசிட் பண்டில் ஷீத்துக்குள்ள நுழையிறாங்க. எப்படி நுழையிறாங்க? இங்க பிளாஸ்மோடெஸ்மேட்டா இருக்கு. அந்த பிளாஸ்மோடெஸ்மேட்டா வழியா உள்ள நுழைஞ்சிருக்காங்க. இப்போ அடுத்த ஸ்டேஜ் போலாமா? அடுத்த ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா பண்டில் ஷீத் செல்ஸ். ஸோ இப்போ இந்த மேலிக் ஆசிட் dicarboxylation and produces 3 carbon compound pyruvic acid and carbon dioxide. ஸோ இப்போ இங்க பாருங்க, இதுலயே பார்க்கலாம். இப்போ மேலிக் ஆசிட் உள்ள போகுதா, இங்க கார்பாக்சிலேஷன் நடக்குதா? நடந்த உடனே இது என்ன ஃபார்ம் ஆகுது? பைருவிக் ஆசிடா மாறிடுச்சா? பைருவிக் ஆசிடா மாறும் போது ஒரு கார்பன் டை ஆக்சைடு வெளியில போகுதா? இங்க போயிருக்கு பாருங்க. ஸோ ஒரு கார்பன் டை ஆக்சைடு வெளியில போகுது. ஸோ இப்போ கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகிறதுனால அவங்க யாரோட சேர்றாங்க? இங்கேயே இருக்கு பாருங்க. கார்பன் டை ஆக்சைடு யார் ஃபிக்ஸ் பண்றாங்க? ஏன்னா பண்டில் ஷீட்ல என்ன நடக்குது? கேல்வின் சைக்கிள் நடந்துட்டு இருக்கு. ஸோ அப்போ அங்கே யார் இருக்காங்க? RUBP. ஸோ C3 சைக்கிள் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. RUBP யார் அக்செப்ட் பண்ணுவாங்க? கார்பன் டை ஆக்சைடை அக்செப்ட் பண்ணுவாங்க. RUBPயும் கார்பன் டை ஆக்சைடும் சேர்த்து என்ன ப்ராடக்ட் வரும்? 3 கார்பன் காம்பவுண்டான PGA பாஸ்போகிளிசரிக் ஆசிட் வித் த ஹெல்ப் ஆஃப் என்சைம் ருபிஸ்கோ. இது நம்ம C3 சைக்கிளையும் பார்த்தோம் இல்லையா? அதுதான் இங்க வருது. ஸோ அப்புறமா ஓகே, இப்போ கார்பன் டை ஆக்சைடு பைருவிக் ஆசிட் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு வந்துருச்சா? நெக்ஸ்ட் ஒன் இப்போ கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆனது, RUBPயோட சேர்ந்து PGA சைக்கிள் வந்தது. அதுக்கப்புறமா அந்த கேல்வின் சைக்கிள் நடக்குது. கேல்வின் சைக்கிள் நடந்த உடனே அந்த ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, அந்த கார்போஹைட்ரேட் ப்ராடக்ட் எங்கே ரிலீஸ் ஆகுது? ஃப்ளோயம். ஏன்னா ஃப்ளோயம் தான் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் ஃபுட், இந்த கார்போஹைட்ரேட்ஸை எடுத்துகிட்டு போகுது. ஓகேவா? ரிலீஸ் ஆயிடுச்சா? இப்போ பைருவிக் ஆசிட், அதாவது இந்த மீசோஃபில் செல்ஸ்ல இருக்கு, அதாவது இங்க பண்டில் ஷீட்ல ஃபார்ம் ஆன பைருவிக் ஆசிட் திரும்பி எங்க என்டர் ஆகுது? மீசோஃபில் செல்ஸ்குள்ள என்டர் ஆகுது. ஸோ மீசோஃபில் செல்ஸ்குள்ள என்டர் ஆகுது. இப்போ இந்த ஈக்குவேஷன் பார்த்துடலாம். RUBP 5 கார்பன் காம்பவுண்ட், கார்பன் டை ஆக்சைடு, 3 molecules of PGA. இது ருபிஸ்கோ. இது இந்த சைக்கிள், அதாவது இங்க இருக்கு இல்லையா, அந்த பாயிண்டோட எக்ஸ்பிளனேஷன். ஓகே, நெக்ஸ்ட் கிரான்ஸ் அனாட்டமி. கிரான்ஸ் அனாட்டமின்றது ஜெர்மன் டேர்ம். ஹாலோன் மீனிங். கிரான்ஸ்னா ஹாலோ ஆர் ரெத் அப்படின்னு சொல்றாங்க. ரெத், ஹாலோ ஆர் ரெத் 1 மார்க்ல கேட்கலாம். ஸோ C4 பிளான்ஸ்ல பண்டில்ஸ், வாஸ்குலார் பண்டில்ஸை சுற்றி ஒரு லேயர் இருக்கும். அதை நாம் பார்டர்ட் பேரன்கைமா இல்லைன்னா பண்டில் ஷீத்துன்னு சொல்லுவோம். ஸோ அந்த பண்டில் ஷீத்தை சுற்றி ஒரு ரிங் மாதிரி மீசோஃபில் செல்ஸ், அதாவது இந்த பண்டில் ஷீத்தை சுற்றி ஒரு ரிங் மாதிரி மீசோஃபில் செல்ஸ் இருக்கும். ஸோ இது C4 பிளான்ஸில் மட்டும்தான் இருக்கும்.
அதனால் இங்கே 2 வகையான குளோரோபிளாஸ்ட், டைமார்பிக் குளோரோபிளாஸ்ட். இங்கே பாருங்கள். ஸோ இங்கே 2 டைப் ஆஃப், இது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறது வந்து மீசோஃபில் செல்ஸு, இது பண்டில் ஷீத்து, இதுதான் வாஸ்குலார் பண்டில். ஓகே, 2 வகையான, இப்போ வந்து மீசோஃபில் செல்ஸில் ஒரு டைப் ஆஃப் வாஸ்குலார் பண்டில், ஒரு டைப் ஆஃப் குளோரோபிளாஸ்ட் இருக்கும், பண்டில் ஷீட்டில் ஒரு டைப் ஆஃப் குளோரோபிளாஸ்ட் இருக்கும். அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ கிரான்ஸ் அனாட்டமின்னா என்ன, 2 டைப் ஆஃப் குளோரோபிளாஸ்ட் இங்கே இருக்குது. கிரான்ஸ்ன்னா ஹேலோ ஆர் விரத்து. ஸோ C4 பிளான்ஸில் மட்டும் அந்த வாஸ்குலார் பண்டிலை சுற்றி பண்டில் ஷீத் இருக்கும், அந்த பண்டில் ஷீத்தை சுற்றி மீசோஃபில் செல்ஸ் இருக்கும். ஸோ இந்த பண்டில் ஷீத் ஆஃப் குளோரோபிளாஸ்டில் வந்து லார்ஜ் குளோரோபிளாஸ்ட் இருக்கும். தலகாய்ட்ஸ் ஆர் நாட் அரேஞ்ச்ட் இன் கிரானா அண்ட் ரிச் இன் ஸ்டோமா. ஸோ இங்கே என்ன இருக்காது, இந்த பண்டில் ஷீத் குளோரோபிளாஸ்டில் கிரானா இருக்காது. ஆனால் குளோரோபிளாஸ்ட் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். தலகாய்ட்ஸ் வந்து நாட் அரேஞ்ச்ட் இன் கிரானால அரேஞ்ச் ஆயிருக்காது. அரேஞ்ச் ஆகாததுனால அங்கே எது அதிகமாக இருக்குது, ஸ்டார்ச் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. மீசோஃபில் செல்ஸில் பார்த்தீங்கன்னா மீசோஃபில்ல இருக்கிற குளோரோபிளாஸ்ட் வந்து ஸ்மாலர் குளோரோபிளாஸ்ட், தலகாய்ட்ஸ் வந்து அரேஞ்ச்ட் இன் கிரானா அண்ட் லெஸ் ஸ்டார்ச். இப்போ நம்ம இதை இன்னொரு மாதிரியும் சொல்லலாம். பண்டில் ஷீட்டில் இருக்கிற குளோரோபிளாஸ்டில் வந்து ஏ கிரானான்னா என்னது, ஆப்சென்ட் ஆஃப் கிரானம். ஸோ அதனால் வந்து அங்கே அதிகமாக ஸ்டார்ச் கண்டென்ட் இருக்குது. ஓகே, மீசோஃபில் குளோரோபிளாஸ்டில் வந்து குளோரோபிளாஸ்ட் ஸ்மாலாக இருக்குது, அங்கே நிறைய கிரானா இருக்குது, அதனால் கம்மியாக ஸ்டார்ச் இருக்குது அப்படின்னும் சொல்லலாம். இப்போ சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் C4 பிளான்ஸ். ஸோ இந்த C4 பிளான்ஸ் எங்கே தான் அதிகமாக இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன், ட்ராபிக்கல் அண்ட் சப்ட்ராபிக்கல் ரீஜன்ஸில் தான் இருக்குது. ஏன்னா அப்படி இருந்தால் தான் அவங்களால வந்து லோ கார்பன் டை ஆக்சைடு கான்சன்ட்ரேஷன்லேயும் சர்வைவ் பண்ண முடியும், வாழ முடியும். அண்ட் C4 பிளான்ஸ் வந்து அடாப்டட் டு த ட்ரவுட் கண்டிஷன்ஸ், அதாவது வறட்சியாக இருந்தால் கூட அவங்க இருந்துருவாங்க, அதாவது அவங்களுக்கு ரொம்ப தண்ணி தேவையில்லை. ஸோ வறட்சியாக நிறைய தண்ணி இல்லாத இடத்துல கூட அவங்களால உயிர் வாழ முடியும். Oxygen has no inhibitory effect on C4 cycle since PEP carboxylase is insensitive to oxygen. இப்போ அந்த ஆக்சிஜன் அதிகமாக இருந்ததுன்னா அங்கே வந்து C4 சைக்கிள் எந்த ஒரு எஃபெக்டையும், அதாவது ஆக்சிஜன் எந்த ஒரு எஃபெக்டையும் C4 சைக்கிள் நடக்காமல், அதாவது தடுக்கிறதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை. ஏன்னா பெப் கார்பாக்சிலேஸ் என்சைம் வந்து ஆக்சிஜனுக்கு சென்சிட்டிவ் கிடையாது. ஆக்சிஜன் இருந்தாலும் இல்லைன்னாலும் நீ எவ்வளோ வேணால் ஆக்சிஜன் வச்சுக்கோ, நான் நடக்கிறது தான் நடத்துவேன். கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்ஸ் பண்ணுவேன், நான் ஃபுட்டை சிந்தசைஸ் பண்ணுவேன். அதே மாதிரி டியூ டு த ஆப்சன்ஸ் ஆஃப் ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன், கார்பன் டை ஆக்சைடு காம்பன்சேஷன் பாயிண்ட் ஃபார் C4 இஸ் லோயர் தேன் தட் ஆஃப் C3 பிளான்ஸ். இப்போ ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் இல்லை, அங்கே நடக்கலை. அப்போது கார்பன் டை ஆக்சைடு காம்பன்சேஷன் என்னவாக இருக்கும், C4 பிளான்ஸில் கம்மியாக தான் இருக்கும். யாரை விட, C3 பிளான்ஸை விட. நான் ஒரு தடவை இந்த சைக்கிளை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இதுதான் உங்களுக்கு கிளியராக இருக்கும், ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து இந்த டயக்ராமையே போடுங்க, மார்க் கண்டிப்பாக போடுவாங்க. இப்போ வந்து C4 பிளான்ஸ் 2 இடத்துல நடக்குது பாத்வே, C4 பாத்வே. ஒன்று வந்து மீசோஃபில் அண்ட் பண்டில் ஷீட். மீசோஃபில் செல்ஸில் என்ன இருக்கும், கிரானா இருக்கும். பண்டில் ஷீட்டில் கிரானா இருக்காது. ஸோ கிரானா இருக்காது. இப்போது எங்கேருந்து நம்மளுக்கு இது கிடைக்குது, கார்பன் டை ஆக்சைடு காற்றுலேருந்து வருதா. ஸோ காற்றுலேருந்து வருது. ஸோ காற்றுலேருந்து வர அந்த கார்பன் டை ஆக்சைடை யார் ரிசீவ் பண்ணுறா. இப்போ நாம் கூட ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், அங்கே ரிசப்ஷனில் இருந்து நம்மளை ரிசீவ் பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி ரிசீவ் பண்ணுறவங்க யார், பெப் ஃபாஸ்போயினால் பைருவிக் ஆசிட். ஸோ சும்மா ஒன்றும் ரிசீவ் பண்ணாது, அவங்கக்கிட்ட என்ன இருக்குது, பெப் கார்பாக்சிலேஸ் என்சைம். ஸோ சேர்ந்த உடனே என்ன நம்மளுக்கு ப்ராடக்ட் கிடைக்குது, OAA, ஆக்சாலோ அசிட்டிக் ஆசிட். ஸோ OAA அப்புறம் நம்மளுக்கு கிடைக்கிறது என்ன, நம்மளுக்கு இங்கே OAலேருந்து அஸ்பார்டிக் ஆசிட் அண்ட் மேலிக் ஆசிட். இந்த மேலிக் ஆசிட் தான் பண்டில் ஷீத்துக்குள்ளே போகுது. எதன் வழியாக போகுது, பிளாஸ்மோடெஸ்பேட்டா வழியாக போகுதா. ஸோ மேலிக் ஆசிட் போன உடனே அங்கே கார்பாக்சிலேஷன் நடக்குதா. அப்படி கார்பாக்சிலேஷன் நடக்கும்போது இதிலேருந்து ஒரு கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகுது.
ரிலீஸ் ஆன உடனே இங்கே கேல்வின் சைக்கிளை அந்த கார்பன் டை ஆக்சைடை ரிசீவ் பண்ணுறதுக்கு யார் இருப்பாங்க? இங்கே ஆர்யூபிபி இருக்குது, அவங்க ரிசீவ் பண்ணிட்டாங்களா? அப்புறமா கேல்வின் சைக்கிள் நடக்குது, அங்கே ஒரு ஃபுட்டு நடக்குது. அதே மாதிரி இங்கே வந்து மேலிக் ஆசிட்லேருந்து ஒரு கார்பன் டை ஆக்சைடு வெளில போன உடனே என்னவா மாறிடுச்சு? பைருவிக் ஆசிடாக மாறிடுச்சா? இந்த பைருவிக் ஆசிட் திரும்ப மீசோஃபில் செல்ஸ்குள்ளே போகுதா? ஸோ இந்த பைருவிக் ஆசிடும் ஏடிபியும் சேர்ந்து என்னவா ஃபார்ம் ஆகுது? பெப் கார்பாக்சிலேஸ் இல்லை பாஸ்போயினால் பைருவிக் ஆசிடாக மாறுது. திரும்பவும் கார்பன் டை ஆக்சைடை ரிசீவ் பண்ணது. இந்த சைக்கிள் நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக தான். ஸோ நீங்கள் இந்த டயக்ராமே போடுங்க, இது ஈஸியாக தான் இருக்குது உங்கள் புக் டயக்ராமை விட. புக் டயக்ராமும் ஒன்றும் இல்லை, இதே தான் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட்டு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷினாக வரும். டிஃப்ரென்சஸ் பிட்வீன் C4 அண்ட் C3 பாத்வே இல்லை C3 அண்ட் C4 பிளான்ஸ்னும் கேட்கலாம். C3 plants, C4 plants. Carbon dioxide fixation takes place in mesophyll cells only. So இங்கே வந்து வெறும் mesophyll cells தான். And C4 plantsல mesophyll cells, bundle sheath ரெண்டுத்துலேயுமே carbon dioxide fixation நடக்குது. And C3 plantsல யார் carbon dioxide accept பண்ணுறாங்க? RUBP மட்டும்தான். ஆனால் இங்கே பெப் கார்பாக்சிலேஸில் அதாவது இந்த C4 பிளான்ஸில் பெப் எங்கே? மீசோஃபில் செல்ஸில். அண்ட் RUBP எங்கே? பண்டில் ஷீட்டில் அக்செப்ட் பண்ணுறாங்க. அண்ட் C3 பிளான்ஸில் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் என்ன? 3 கார்பன் PGA பாஸ்போகிளிசரிக் ஆசிட். அண்ட் C4 பிளான்ஸில் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் என்ன? 4 கார்பன் oxaloacetic acid. Next, Cron's anatomy is not present in C3 plants. ஆனால் Cron's anatomy is present in C4 plants. அதாவது கிரானா இருக்கிறது இல்லாதது. அது பண்டில் ஷீட்டில் வந்து இல்லை, மீசோஃபில் எது இல்லை, கிரானா இல்லை. அண்ட் மீசோஃபில் செல்ஸில் கிரானா இருக்குது, அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ கிரானா இஸ் present in மீசோஃபில் செல்ஸ் அண்ட் கிரானா இஸ் present in மீசோஃபில் செல்ஸ், absent in bundle sheath. நார்மல் குளோரோபிளாஸ்ட் எங்கே? C3ல. டைமார்பிக் குளோரோபிளாஸ்ட் C4. டைமார்பிக்னா 2 டைப் ஆஃப் குளோரோபிளாஸ்ட் பார்த்தோம் இல்லையா? பண்டில் ஷீட்டில் ஒரு டைப் ஆஃப் குளோரோபிளாஸ்ட்டு, மீசோஃபில்ஸில் ஒரு டைப் ஆஃப் குளோரோபிளாஸ்ட். அதனால அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? டைமார்பிக் குளோரோபிளாஸ்ட். இதுக்கு ஆப்டிமம் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 20-25 டிகிரி செல்சியஸ் இருந்தால் போதும் C3ல. ஆனால் இதுக்கு ஆப்டிமம் டெம்பரேச்சர் C4ல 30 to 45 டிகிரி செல்சியஸ். 1 மார்க்கில் கேட்கலாம். ஸோ கார்பன் டை ஆக்சைடை ஃபிக்ஸேஷன் பண்ணுறதுக்கு 50 parts per million இருந்தால் போதும் C3ல. ஆனால் C4ல less than 10 parts per million இருந்தாவே போதும். அண்ட் லெஸ் எஃபிஷியன்ட் டியூ டு ஹையர் ஃபோட்டோரெஸ்பிரேஷன் நடக்கிறதுனால ஃபிக்ஸேஷன் அஃபெக்ட் ஆகுது. ஏன்னா ஆக்சிஜன் வந்து அங்கே இன்ஹிபிட் பண்ணுது. ஆனால் இங்கே ஆக்சிஜன் இன்ஹிபிட் பண்ணல. மோர் தட் இஸ் எஃபிஷியன்ட் டியூ டு ஃபோட்டோரெஸ்பிரேஷனே ஆப்சென்ட் இல்லையா, அதனால. அண்ட் RUBP கார்பாக்சிலேஸ் என்சைம் வந்து ஃபிக்ஸேஷனுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகுது. ஆனால் இங்கே வந்து RUBP கார்பாக்சிலேஸ் அண்ட் பெப் கார்பாக்சிலேஸ் 2 என்சைமும் யூஸ் பண்ணுறோம். ஸோ ATP வந்து சிந்தசைஸ்ட், அதாவது 18 ATP தேவைப்படும் 1 குளுக்கோஸ்க்கு. இங்கே பார்த்தீங்கன்னா 30 ATPs வந்து தேவைப்படுது ஒரு மாலிக்யூல் ஆஃப் குளுக்கோஸ். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா C3ல பேடி, வீட், பொட்டேட்டோ எக்ஸெட்ரா. அதே மாதிரி இங்கே C4ல பார்த்தீங்கன்னா சுகர் கேன், மெய்ஸ், சொர்க்கம், அமராந்தஸ் அண்ட் ஸோ ஆன். நெக்ஸ்ட்டு check your grasp. C4 plants require 30 ATPs and 12 NADPH2 to synthesize glucose, but C3 require only 18 ATPs and 12 NADPH2 to synthesize 1 glucose molecule. It is then how can you say C4 are more advantageous? So solution சொல்லியிருக்காங்க. இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா C4ல 30 ATPs 12 NADPH2 தேவை ஏற்படுது. ஆனால் C3ல 18 ATPs and 12 NADPH2 ஒரு மாலிகுல் ஆஃப் குளுக்கோஸ்க்கு. அண்ட் இதை நீங்கள் எப்படி, அதாவது எது மோர் அட்வான்டேஜஸ்? ஹவு கேன் யூ சே C4 plants ஆர் மோர் அட்வான்டேஜியஸ்? ஸோ C4 plant தான் மோர் அட்வான்டேஜியஸ்.
தேன் C3. ஏன்னா அதுதான் ரொம்ப அட்வான்ஸாக இருக்குது C4 பிளான்ஸ். ஏன்னா பார்த்தீங்கன்னா most of the energy is lost during photorespiration in C3 plants. ஆனால் இங்கே என்ன நடக்கலை, C4ல ஃபோட்டோரெஸ்பிரேஷனே நடக்கலை, அதனால் எனர்ஜி லாஸ் ஆகலை. அந்த எனர்ஜியை அவங்க யூட்டிலைஸ் பண்ணுறாங்க, வேறு விஷயத்துக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க, லாஸ் பண்ணல. ஸோ அதுதான் ஒன் ஆஃப் த ரீசன் ஃபார் த அட்வான்டேஜஸ் ஆஃப் C4 பிளான்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல். என்னோட பழைய வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் என்ன போய் பாருங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க.